சாரி கைஸ், அந்த கதையை முதுக்க முடியல, நான் அவங்களுக்கு வாயால் சொல்லிட்டேன். ஓகே, அந்த கதை அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆச்சுன்னா அவங்க ட்ரா பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ வந்து ஒரு ரிவரில் வந்து அவங்க குளிக்கலான்னு போவாங்க. ரிவர் பக்கத்தில் தான் நான் அந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அப்போ வந்து என்ன ஆகிடும்னா ரிவர் அடித்து அந்த 3 பேர் பெயிண்டிங்ஸுமே தண்ணியில் போயிடுமா. அப்போ வந்து அந்த 2 எங்கர் சிஸ்டர்ஸ் இருப்பாங்கள்ல, பெரிய சிஸ்டர் வந்து போக மாட்டாங்க, எங்கர் சிஸ்டர் இருப்பாங்கள்ல, 2 எங்கர் சிஸ்டர்ஸ் அப்படியே தண்ணிக்குள்ளே குதிச்சிருவாங்க. அவங்களுக்கு நீச்சலே தெரியாது, ஆனால் அவங்க வந்து தண்ணிக்குள்ளே குதிச்சிருவாங்க. பெரிய சிஸ்டருக்கு என்ன எதுக்கு போகிறீங்கன்னு கற்றுன்னு கற்றுவாங்க. அவங்களால எதுவும் செய்ய முடியாது இல்லையா. அவங்க வந்து போகாதீங்கன்னு சொன்னுமே அந்த பெயிண்டிங்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மதர் அர்த்தே வந்து காப்பாற்றினது தான் சொல்கிறாங்க அந்த புக்கில். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் போட தேவையில்லை, நீங்கள் வந்து நான் கொடுத்ததை வச்சு நீங்கள் என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணீங்களான்னு நினச்சேன், ஆனால் எனக்கே ரொம்ப சேட் ஆகிடுச்சு, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேவையான எல்லா இதுவுமே கொடுத்துருவாங்க. அதுதாங்க இந்த கதையோட எண்டிங். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டோரி டைம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வந்து இன்னொரு முடிஞ்சால் கதை போடுறான், ஓகேவா? இல்லைன்னா நம்ம வேறு ஏதாச்சும் வீடியோ சொல்லலாம். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை பட்டி விட்டு பக்கத்தில் இருக்க பெல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு வரும். மறக்காமல் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டோரி டைமில் நீங்களுக்கு நிறைய ஸ்டோரிஸ்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதில் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். அந்த மாதிரி நல்லா பண்ணலாம். ஓகே, பை கைஸ்.